1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன். தேங்காய் பூ 4 டேபிள் ஸ்பூன். கசகசா 1/2 டீஸ்பூன். பிஸ்தா, முந்திரி, பாதாம் 4 டேபிள் ஸ்பூன். ஏலக்காய் 1 சிட்டிகை. ரவை 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போதும். எல்லாம் ரோஸ்ட் ஆயிடுச்சு, நல்லா உதிரியாக வந்துருச்சு தனித்தனியாக. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கின்றோம். 1 டீஸ்பூன் நெய், கோதுமை மாவு, அதாவது 200 கிராம். அந்த கோதுமையோட ஃப்ளேவர் வர்ற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்க. நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க தேங்காய், நட்ஸ், ட்ரை அதோட கோதுமை மாவையும் சேர்த்துருவோம். இப்போ 1/2 கப் பால் சேர்க்குறேன். 1/2 கப் சீனி. நல்லா சீனி கரைஞ்சா போதும். சீனி நல்லா கரைஞ்சிருச்சு போதும். பவுடர் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கின்றோம். இப்போ சீனி பாகு. போதும். மாவோட எல்லா பக்கமும் தண்ணி பட்டுருச்சு, ஈரமாக இருக்குது. நம்ம காய்ச்சின சீனி பாகுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தான் மிச்சம் இருக்குது. எல்லாமே ஊற்றிட்டோம். இப்போ கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு மாவை பிசைஞ்சிடுவோம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். மாவு ரெடி. எங்களுக்கு மைல்டாக ஸ்வீட் இருந்தால் போதும்ட்டு நான் 100 கிராம் சீனி போட்டிருக்கேன். நீங்கள் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 150 கிராமாக போட்டுக்கோங்க. 100 கிராம்லேயே நல்ல ஸ்வீட் இருக்குது, மைல்டாக இருக்குது. இப்போ நம்ம ரொட்டியாக தட்டிடுவோம். திக்னஸ் எந்த அளவுக்குன்னு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் தேய்க்க விரும்பலைன்னா இதில் கொஞ்சமாக தேங்காய் பூ, கசகசா, வறுத்த கசகசா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல், நம்ம அதில் வேறு போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இதில் பரங்கி பழ விதை போடுவாங்க. எனக்கு அந்த விதை இல்லைங்கிறதுனால பிஸ்ஸா பாதாம் நுணுக்குனது எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம். ஆயில் ஊற்றிக்கிறேன். சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன். அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் கருகி போய் உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடணும். ஒரு பக்கம் வெந்துருச்சு, அடுத்த பக்கம் வெந்துருச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். பிச்சு காமிக்கிறேன். உள்ள நல்லா வெந்துருச்சு, ரொம்ப அருமையாக இருக்குது.
அதே சமயம் நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா வெந்தும் இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.